ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 25வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 25 அதனுடைய 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். தேவன் மரணத்தையே நம்முடைய ஆண்டவர் ஜெயித்தவர், சாதாரணமானவர் அல்ல. நிறைய பேருடைய வாழ்க்கையில தோல்விகள், நம்ம தோல்விகளையே சந்தித்து சந்தித்து தோண்டு போய் கொண்டே இருக்கிறோம். எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது மகிழ்ச்சியாக உற்சாகமாய் துவங்குகிறோம், ஆனால் அவைகள் தோல்வியில் போய் நாம் சந்திக்கிறோம். தோல்வியை கண்டு தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் துவங்கவே கூடாது. ஒரே ஒரு எண்ணம் உங்களுக்குள் இருக்க வேண்டும், மரணத்தை ஜெயித்தவர் எனக்கு வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுப்பார். எல்லா காரியத்திலும், 1-2 காரியங்களில் அல்ல, சகல காரியத்திலும் என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார். காரணம் 1 யோவான் 5:4 சொல்லப்பட்டது போல், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், ஆனால் நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய விசுவாசம். என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று நீங்கள் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் காத்து கொண்டிருங்கள். இன்னைக்கு வாழ்க்கையில இன்னைக்கு நேற்று வரைக்கும், இன்னைக்கு காலை வரைக்கும் தோல்வியை சந்தித்திருக்கலாம். ஆனால் தோல்வி அடிக்கடி நான் சொல்வதுதான் நிரந்தரம் அல்ல. நாம் ஜெயிக்க போகிறோம், வெற்றி அடைய போகிறோம். இயேசு சிலுவையில் எப்படி மரணத்தை ஜெயித்தாரோ, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அந்த சிலுவையின் வெற்றியை அனுபவிப்பது மட்டுமல்ல, சிலுவையின் வெற்றியை நாமும் பெற்றுக்கொண்டு மற்றவர்கள் அதை பார்க்க போகிறார்கள். ஒரு ஆமென் ஜோரா சொல்லுங்க. வாழ்க்கையில தோல்வி வந்து கொண்டிருப்பதினால் சில பேருடைய வாழ்க்கையில சோர்ந்து போய் மூலையில உட்கார்ந்துருவாங்க. என்ன இது ரொம்ப தோல்வியா இருக்கு, இனி அவ்வளவுதான், எனக்கு இந்த பணத்தை பெறட்ட முடியாது, இந்த பணத்தை, இந்த பினான்சியல் எக்கனாமிக்கல் பிளஸிங்ஸ் எனக்கு நெருக்கடியாக இருக்கிறது, இதை நான் அனுபவிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது, வீட்டில் உடைஞ்சு போயிடுவாங்க. நாம் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும் என்பதை தைரியமாக அறிக்கை செய்யுங்கள். ஜெயிப்பேன் என்கின்ற நம்பிக்கையோடு வாழுங்கள். எதில் தோத்து போயிட்டீங்க? நீங்க தோத்து போகல. இயேசு சிலுவையில் வெற்றி பெற்ற விதமாக உங்களுக்கும் அதே வெற்றியை கொடுப்பதற்கு இன்றைக்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார்.